தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வருடங்களுக்கு முன்னால அல்லது கடந்த சில நாட்கள் வரை வேலைக்கு லஞ்சம், வேலைக்கு பணம் என்று செந்தில் பாலாஜி விவகாரத்தில் போக்குவரத்து துறை அதில் மெக்கானிக் வேலைக்கு, ஓட்டுநர் வேலைகள்லாம் காசு வாங்கிட்டு வேலை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அலை ஓய்வதற்கு முன்னாலே இப்பொழுது புதிதாக இன்னொரு மிகப்பெரிய மோசடி, லஞ்சம், ஊழல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு மோசடி வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது அரசியல் கட்சிகளோ அல்லது சமூக ஆர்வலர்களோ அல்லது தனி மனிதர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ அல்ல. இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது இந்த நாட்டினுடைய மிக மிக முக்கியமான மத்திய அமைப்பான அமலாக்கத்துறை, நம்முடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இந்த துறையில் பணி கிடைப்பதற்காக, பணி கொடுப்பதற்காக ஒவ்வொருவரிடமும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றது. லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த பணியினை வழங்கினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணி ஆணையை கூட நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய பல்வேறு புகைப்படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அரசு வேலை கொடுப்பதற்கு, கிடைப்பதற்கு லஞ்சம் கொடுத்தால்தான், லஞ்சம் வாங்கினால்தான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கொடுத்த ஒரு புகாரில் சிபிஐ விசாரித்த சிபிஐ வழக்கில் முறைகேடாக அவர்கள் அளித்த கடனை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற புகாரின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவினுடைய மகன் மற்றும் அவருடைய சகோதரர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கின என்றும், இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அலுவலகங்களில் அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள், லஞ்சமாக பெறப்பட்ட ஆவணங்கள், பண மோசடி, ஹவாலா பரிமாற்றங்கள் என்று பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்களை சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 250 பக்க அளவிற்கு இந்த மோசடி குறித்து நம்முடைய அமலாக்கத்துறை காவல்துறை தலைவருக்கு, இன்றைக்கி தமிழக காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு சிறிதளவேனும் மனசாட்சி இருக்கிறதா என்பதை கேட்க தோன்றுகிறது. மிக முக்கியமாக இந்த துறையினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் இது போன்ற ஒரு கடிதம் வந்திருப்பதையே அவர் மறுத்திருக்கிறார். He has denied receiving any letters. எந்த கார்த்திகேயன் என்றால், இந்த கார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஊழல் அதிகாரி என்று நம்முடைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய ஆளுநரிடம் புகார் அளித்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டவரை தான் இன்றைக்கி மாஸ் செக்ரட்டரியா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை அதனுடைய செயலாளராக ஆக்கியிருக்கிறார்.
அவர் மறுத்திருப்பது தான் கேலி கூத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய காவல்துறை உடனடியாக இதன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிந்து வழக்கு பதிந்து ஆவண செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாமும் அதைத்தான் கேட்கிறோம். அமலாக்கத்துறை அளித்த அந்த புகாரின்படி உடனடியாக காவல்துறை வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம், நாம் கோரிக்கை விடுக்கிறோம். ஆனால் அப்படி செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காவல்துறை அப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிந்தாலே அது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உகந்ததாகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் இதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பார்கள். அதனால் இதற்கு உறுதியாக சிபிஐ விசாரணை கோருகிறது பாரதிய ஜனதா கட்சி. சிபிஐ மட்டும்தான் இதை விசாரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதிலே அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியினர், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இடைத்தரகர்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒருவேளை இதற்கு பதில் சொல்லாமல் அல்லது இதற்கான விசாரணைக்கு உத்தரவிடாமல் இருந்தாலோ, முதல் தகவல் அறிக்கை பதியாமல் இருந்தாலோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊழலை, இந்த மோசடி நடந்ததை ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புக்கொள்கிறார் என்றுதான் பொருள். இரண்டாவதாக எஸ்ஐஆர், அதாவது இந்த எஸ்ஐஆர் என்பது பீகாரில் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் சீர்திருத்தம் இது. இந்த தேர்தல் சீர்திருத்தத்தில் இறந்து போனவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், அதே மாதிரி இரட்டை வாக்குரிமை, இரட்டை வாக்கு சீட்டு பெற்றவர்கள் என்று யாரெல்லாம் நீக்கப்பட வேண்டுமோ அவர்களையெல்லாம் நீக்கிவிட்டு யாரெல்லாம் சேர்க்கப்பட வேண்டுமோ அவர்களையெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சீரமைக்கும் திட்டம். பீகாரில் முதல் ஃபேஸ், இந்தியாவில் முதல் ஃபேஸ் பீகாரில், முதல் பகுதியாக பீகாரில் நடைபெற்ற இந்த எஸ்ஐஆர் என்பது, இந்த நடவடிக்கை முடிவடைந்திருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கடந்த 4 மாதங்களாக துள்ளி குதித்து எகிரி குதித்து இதை எதிர்த்து கொண்டிருந்த இண்டி கூட்டணியினர், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இதில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது, இதில் மிகப்பெரிய ஜனநாயக முறைகேடு நடக்கிறதெல்லாம் சொன்னவர்கள், பல லட்சக்கணக்கானவர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் கூக்குரலிட்டவர்கள், இந்த பீகாரில் நடைபெற்ற இந்த சீர்திருத்தத்தில் எஸ்ஐஆர் முடிந்த பிறகு ஒரே ஒரு எதிர்ப்பு கூட அங்கே கொடுக்கவில்லை. அப்பீல், அவர்கள் மேல்முறையீடு, ஒரு மேல்முறையீடு கூட செய்யவில்லை என்பது உண்மையிலேயே இந்த நபர்கள், இந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை வைத்து எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருந்தார்கள், எப்படியெல்லாம் மலிவான அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இதுதான். 4 மாதங்களாக இந்த எஸ்ஐஆரை குறித்து மிக மோசமாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த இவர்கள் இன்றைக்கு ஒரே ஒரு எதிர்ப்பு கூட இல்லை எந்த ஒரு கட்சியினாலும். அதே மாதிரி மேல்முறையீடு என்பது எதுவுமே இல்லை என்பது தேர்தல் ஆணையத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய, ஜனநாயகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அதே போல் தமிழ்நாட்டில் கடந்த பல வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம், இந்த வாக்கு எலக்ட்ரல் ரோல்ஸில், வாக்காளர் பட்டியலில்
பல மாற்றங்களை செய்வது யாருன்னா தேர்தல் ஆணையம் ஆக இருந்தாலும் சரி, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பணியாற்றுகிற அதிகாரிகள் தான் அதை செய்கிறார்கள். இது உலகத்திற்கே தெரிந்த ஒன்று. அப்போ திமுக தன்னுடைய எப்படி இன்றைக்கி நாம் பார்த்தோம், எப்படி தன்னுடைய ஆட்களை எல்லாம் காசை வாங்கிக்கிட்டு அரசு ஊழியர்களாக உள்ளே நுழைக்கிறார்களோ, அப்படி நுழைத்தவர்களை வைத்து தங்களுக்கு தேவையானவர்களை, தங்களுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை பட்டியலில், வாக்காளர் பட்டியலில் இணைத்துவிட்டு தங்களுக்கு வேண்டாதவர்களை, எதிர்க்கட்சியினுடைய ஆதரவாளர்களை பட்டியலிலிருந்து நீக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த பல வருடங்களாக. இது திமுகவினருக்கு கைவந்த கலை. இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த நடவடிக்கை உடனடியாக தமிழகத்தில் அமலுக்கு வந்து விட்டால் தாங்கள் சேர்த்த வாக்காளர்களை நீக்கிவிடுவார்களோ, தாங்கள் நீக்கிய வாக்காளர்கள் உண்மையான ஒரிஜினல் வாக்காளர்கள் மீண்டும் சேர்ந்து விடுவார்களோ, அல்லது தாங்கள் எதிர்பார்க்கும் போலி வாக்காளர்களை நுழைக்க முடியாதோ என்கிற ஐயப்பாட்டோடு அதை எதிர்க்க துணிந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இதில் மிக கொடுமையான விஷயம் என்னவென்றால், வழக்கம் போலவே மதவாத திமுக, ஜாதி வெறி பிடித்த திமுக. நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன் என்றால், வாக்காளர் பட்டியலில் எஸ்சி வாக்குகளையும் பட்டியலின வாக்காளர்களையும் சிறுபான்மை வாக்காளர்களையும் நீக்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பொருளையே நம்முடைய முதலமைச்சரே பேசுகிறார். ஒரு முதலமைச்சர், ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையில் ஒரு முதலமைச்சர் பேசலாமா என்பதை நாட்டு மக்கள் கேட்க வேண்டும். உண்மையிலேயே வருந்தத்தக்க, கண்டிக்கத்தக்க ஒரு மோசமான ஒரு பேச்சை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியிலே நேற்று பேசியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட புதுசாக ஒன்று கேட்குறாங்க, அஸ்ஸாமில் ஏன் செய்யலை, தமிழ்நாட்டில் மட்டும் செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு, குஜராத் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. அஸ்ஸாம்லேயும் தேர்தல் வரப்போகிறது. ஆனால் அஸ்ஸாமில் 2 காரணங்கள், வலுவான காரணங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் இதை கேட்பது உண்மையிலேயே கேலி கூத்தாக இருக்கிறது. ஒரு அரசியலமைப்பு சட்டம் தெரிந்தவர்கள், பாராளுமன்ற நடைமுறைகள், விதிமுறைகள் தெரிந்தவர்கள், படித்தவர்கள் இப்படி பேசலாமா என்பது உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கிறது. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய தனி குடியுரிமை சட்டம் அங்கு தனியாக இருக்குது. ஏனென்றால் அது 1971 மார்ச்சிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய குடியுரிமை சட்டம் அமலாகிறது. இந்தியா முழுக்க 1950 ஜனவரி 26 நம்முடைய குடியரசு தினம் அன்று. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து வந்த பிறகு அவர்களை இங்கு நாம் சேர்த்த பிறகு, அவர்களை நாம் இங்கே சேர்த்த பிறகு அந்த நிலை வேறு, இந்தியாவில் இதர மாநிலங்களில் வேறு. இந்த ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியவில்லை என்று சொன்னால், அதே போல் என்ஆர்சி, தேசிய குடியுரிமை பதிவேடு, இந்தியாவில் அஸ்ஸாமில் இது இருக்குது. அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி. அதனுடைய முக்கியமான விஷயங்கள் அனைத்துமே இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெகு விரைவிலே வரப்போகிறது. அதனால் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ ஒரு எஸ்ஐஆர் செய்துவிட்டு அந்த தீர்ப்பு எப்படி வருகிறதோ அதை பார்த்துவிட்டு மற்றொன்று செய்ய முடியாது என்கிற காரணத்தினால தேர்தல் ஆணையம் காத்திருந்து எஸ்ஐஆர் அங்கே அமல்படுத்துவதை தள்ளி போட்டிருக்கலாம். இது
ஓரளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவர்களுக்கு, ஓரளவுக்கு அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கு புரியும், தெரியும். ஆனால் இது தெரியாமல் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இப்படி பேசுவது என்பது உண்மையிலேயே ஒரு வியப்பை அளிப்பதில்லை. மாறாக அரசியலை எவ்வளவு மலிவாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் உணர்த்துகிறது. மூன்றாவது விஷயம், கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் பள்ளிக்கரணையில் மார்ஷ்லேண்ட்ஸ் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். சுற்றுப்புற சூழல் என்பது மிக மோசமாக பாதிக்கிறது. 2015 21 எவ்வளவு நாட்கள் மழையினால் மக்கள் பட்ட அவ்வளவு அவதிகள் சொல்லி மாளாத அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இந்த ஈர நிலங்களை, வெட்லேண்ட்ஸ், இதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, அரசினுடைய கடமை, மக்களுடைய கடமை. மக்களின் பாதுகாப்புக்காக நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். 1971 ராம்சார் ஒப்பந்தம், ராம்சார் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். முதலிலே அரசியல்வாதிகள், ஊடகங்களில் இருப்பவங்களெல்லாம் ராம்சார் ஒப்பந்தத்தை தயவு செய்து படியுங்கள். நாம் இந்த ஈர நிலங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்களை அது காப்பாற்றும், சுற்றுச்சூழலை காப்பாற்றும். அதையெல்லாம் தாண்டி 2022 ஆண்டு மிக தெளிவாக ராம்சாருக்கு நாம் மத்திய அரசினுடைய சேட்டிலைட் பிக்சர், அதில் ராம்சாரில் இந்த பள்ளிக்கரணை தற்பொழுது இந்த பிரிகேட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம், பிரிகேடு நிறுவனம் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவில் 1250 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்காக 14.5 ஏக்கரில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய, இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த சர்வே நம்பர், அந்த புல எண் அனைத்தும் குறிப்பிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய சேட்டலைட் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழக அரசு. சமீபத்தில் சிஎம்டிஏ இதே மேப்பை அங்கீகரித்திருக்கிறது. அதுலேயும் இந்த சர்வே நம்பர் இருக்கிறது, கடந்த ஏப்ரலில். இப்படி தான் ஒப்புக்கொண்ட விவகாரத்தை, இது பட்டா நிலம் என்பதை யாரும் மறுக்கவில்லை. இது ஒரு சிலருடைய பட்டா நிலமாக இருக்கலாம். ஆனால் ராம்சார் நிலத்தில் கட்டிடங்கள் எழுப்பக்கூடாது, அதை எந்த கட்டிடமும் அங்கே வராமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது நோட்டிஃபை செய்தாகி விட்டது, அறிவிக்கை கொடுத்தாகி விட்டது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்ற கதையே கிடையாது. எவ்வளவு மோசமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என்னைக்கு சார் 3 நாளில் சிஎம்டிஏ ஒரு உத்தரவை உடனடியாக 3 நாளில் எப்படி அனுமதி கொடுப்பாங்க? ஆனால் இங்கே நடந்திருக்கிறது. எவ்வளவு துரிதமாக இதை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டத்தை, மக்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய பாதகத்தை விளைவிக்கக்கூடிய இந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் அனுமதித்திருப்பது
வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதில் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஏதோ இது ராம்சார் நிலத்திற்கு மார்ஷ் லேண்ட்ஸ் சதுப்பு நிலங்களுக்கு பின்னால் 1.25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது போல் சிஎம்டி ஆகட்டும், மத்திய அரசினுடைய சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு 2022 நான் என்னிடம் அந்த சட்ட விதிகளெல்லாம் வைத்திருக்கிறேன். 2022 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகளின்படி யாரும் அந்த இடத்துல ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது, வைக்க முடியாது. ஆனால் தவறாக சொல்லி இதுக்கு பவுண்ட்ரி அது இதுன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த கதையுமே இல்லை. இது முழுக்க முழுக்க ராம்சார் நிலத்துக்குள் இருக்கிறது. ராம்சார் நிலம் என்பது ஏதோ வனத்துறை கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. இது பட்டா நிலமாக கூட இருக்கலாம். 1911ஆம் ஆண்டின் படி இது சதுப்பு நிலம்தான். அதுக்கு பிறகு 1000 ஃப்ராடு நடந்திருக்கும், அப்புறமா இவங்க வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் நடந்திருக்கலாம், நாம் அதையெல்லாம் மறுக்கவில்லை. ஆனால் 2022க்கு பிறகு இங்கே ஒரு செங்கல்லை கூட உதயநிதி நினைச்சா கூட போய் ஒரு செங்கல் எடுத்துட்டு வர முடியாது. அந்த அளவிற்கு இந்த சட்டம் மிக தெளிவாக, இந்த விதிகள் மிக தெளிவாக இருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறது. என்னன்னு கொடுக்குது? இது மார்ஷ்லேண்ட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. மார்ஷ்லேண்ட்ஸில் தான் இது இருக்குதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. ராம்சார் நிலங்களில் இருக்குதான்னா இருக்குது. அதை சொல்லலை தமிழக அரசு. ராம்சார் நிலம் என்பது மிக தெளிவாக கோடிட்டு மிக 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 தெளிவாக காண்பித்திருக்கிறது. இதில் சட்ட விதிமீறல்கள் இருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த அனுமதியை திரும்ப பெற வேண்டும், ரத்து செய்ய வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆலோசனையாக கூட நான் சொல்லலாம். ஒருவேளை இந்த அரசாங்கத்திற்கு அந்த பிரிகேடு என்கிற தனியார் நிறுவனத்தின் மீது அக்கறை இருந்தால் அவர்களை வேண்டுமானால் இந்த அரசாங்கம் இந்த நிலத்தை பாதுகாப்பதற்காக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்து நீங்களே வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்களுடைய கடமை இதை பாதுகாக்க வேண்டும். அங்கே யாரும் கட்டிடம் கட்ட முடியாது, கூடாது என்பதை உணர வேண்டும். இந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஊழல், மிக மோசமான ஊழல் இது. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இப்படிப்பட்ட ஒரு மோசடியை மக்களுடைய உயிரை பணயம் வைத்து ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும்போதும் எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை பொருட்சேதங்கள், இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இந்த நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய தவறான தகவல்களை வைத்து ஒரு பொய் சொன்னால் 100 பொய் சொல்லணும் என்று பொய் சொன்ன நிறுவனத்திற்கு இன்னும் 100 பொய்களை மெருகேற்றி அனுமதி கொடுத்து மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் திமுக அரசு. இந்த ராம்சார் நிலத்தில் அனுமதி கொடுத்ததே மிகப்பெரிய தவறு, கடும் கண்டனத்திற்குரியது. உடனடியாக அரசு அதை திரும்ப பெற வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் உங்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கும், குட்ட வேண்டிய இடத்துல குட்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை முறை நீதிமன்றம் உங்களை தண்டிக்கும். கடைசியாக ஒன்று, சமீபத்திய ஒரு ஆய்வின்படி நம்முடைய விவசாயிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் சிறுநீரக குறைபாட்டில் தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு
செய்தி சமீபத்தில் நான் பார்த்தேன். அதில் லான்செட் அறிக்கையில் சிறுநீரகம் செயலிழந்து போகிறது தமிழக விவசாயிகளுக்கு, கட்டிட தொழிலாளர்களுக்கு. ஆனால் அது அவர்களுக்கு தெரிவதில்லை அப்படின்னு அந்த லான்செட் அறிக்கை சொல்லுது. இதற்கு காரணம் என்னவென்றால், கடும் வெயிலில் தமிழக விவசாயிகள் உழைத்து கொண்டிருப்பதனால அந்த வெயிலினால் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் சிறுநீரகம் செயலிழந்து போகிறது. அதற்கு வேறு சில காரணங்களையும் கூட இன்றைக்கு நான் என்னுடைய வலைதள பதிவுகளில் நான் சொன்ன பிறகு அதற்கு வேறு சில காரணங்களையும் சிலர் சொன்னார்கள். ரசாயன பயன்பாடு, அதனுடைய வாசனையின் தாக்கம் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூட சில பேர் சொன்னார்கள். எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய விவசாயிகள் தமிழ்நாட்டில் பெரும்பாலானோர் சிறுநீரக செயலிழந்து போகக்கூடிய அளவிற்கு, அதிலும் அது அவர்களுக்கு அந்த அறிகுறி தெரிவதற்கு முன்னாலேயே அந்த செயல்பாடு குறைகிறது என்கிற அந்த தகவல், அந்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. அதனால் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் உடனடியாக இதை கவனத்திலே கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய கூலிகள், விவசாய தொழிலாளர்கள், இவர்கள் அனைவரையும் முழு சோதனைக்கு, இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் உடனடியாக இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு பரிசோதனை செய்து சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த சிறுநீரக கோளாறு ஏற்படாது தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அறிவுரை சொல்லி அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். நான் மத்திய அரசாங்கத்தினுடைய REC லிமிடெட் என்கிற நிறுவனத்தின் மூலமாக நான் அதிலே ஒரு டைரக்டராக இருக்கிறேன், இயக்குனராக இருக்கேன், அலுவல் சாரா இயக்குனராக பணியாற்றுகிற காரணத்தினால அதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு இதுவரையிலும் 10 மொபைல் மெடிக்கல் யூனிட், நடமாடும் மருத்துவமனைகளை வழங்கியுள்ளோம். பல மாவட்டங்களுக்கு, 10 மாவட்டங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த 10 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும், எல்லா கிராமங்களுக்கும் இந்த நடமாடும் மருத்துவமனைகள் சென்று அங்கு அவர்களுக்கு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அந்த நடமாடும் மருத்துவமனைகளை ரெட் கிராஸ் நிறுவனத்தின் மூலமாக அளித்திருக்கிறோம். இன்று ரெட் கிராஸ் நிறுவனத்திடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன். உடனடியாக 10 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் சென்று நம்முடைய விவசாய மக்களுக்கு பரிசோதனை செய்து இதில் ஏதேனும் குறைபாடு இருப்பின் தீர்த்து இனி இது வராத வண்ணம் பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லியிருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசும் எல்லா மாவட்டங்களிலும் இதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். என்னிடத்தில் இருக்கிறது தான், உங்களுக்கு எதாவது தேவைன்னா நீங்கள் கேளுங்க. சார், SIR இஸ் வெரி வெரி கிளீன். SIRக்கு நேற்றே ரெடி ஆகிட்டாங்களே. கரெக்ட் சார், இன்றைக்கி வேறு கூட்டம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி வர கூட்டத்திற்கு முன்னாலே நேற்று ஒரு கூட்டம் நடத்திட்டாங்களே, திமுகவே நடத்திருச்சு மகாபலிபுரத்தில். எப்படி SIRஐ நாம் கையாளணும்ட்டு. அப்புறமா தேர் இஸ் நோ மீனிங் இன் திஸ் மீட்டிங் இல்லை இருக்கா? இல்லையே. நேற்று SIR பற்றி பேசுகிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி கையாள வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? SIRஐ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும். SIR வேண்டும் என்பதும் தெரியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு எதிர்த்தும் பீகாரில் ஒரே ஒரு எதிர்ப்பு கூட இல்லையே சார். தேர் இஸ் நோ அப்பீல். நீங்கள் எலெக்ஷன் கமிஷனருடைய எடுத்து பாருங்கள். தேர் இஸ் நோ அப்பீல். இல்லை சொல்லட்டும்,
இல்லை நாங்கள் இவ்வளோ செஞ்ச போனோம், எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த ரிஃபார்ம்ஸை, இந்த சீர்திருத்தங்களை வேண்டுமென்றே தடுப்பதற்காக மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பிரச்சனைகளை தூண்டி விடுவது தான் திராவிட மாடல். அதுக்கு மேலே இவருடைய எதிர்ப்பில் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எந்த பழைய ஃபைல்? அதுக்கு முந்தின ஆட்சியில் பண்ணன்றாரா? அதுக்கு முந்தின ஆட்சியில் பண்ணாராமா? பழைய ஃபைலை அப்போ அது வேற கண்டுபிடிக்கணும். நாம் இப்போ பண்ணாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லைங்க, இது எங்கள் முந்தைய ஆட்சியில் நாங்கள் செஞ்சதுன்றாரா என்னன்னு தெரியலையே சார். நான் என்ன கேட்குறேன், இந்த 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 குற்றச்சாட்டை கூறியிருப்பது இந்திய நாட்டினுடைய மத்திய அமலாக்கத்துறை ஆதாரங்களோடு 250 பக்கங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. ஒரு நல்ல அரசாங்கம், நல்ல அமைச்சர் என்ன சொல்ல வேண்டும்? ஒன்று, நாங்கள் இதை சரிபார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் இதில் இருக்கிறதெல்லாம் தவறுன்னு சொல்லணும், ஆதாரபூர்வமாக மறுங்க. அதை விட்டுட்டு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பது மலிவான அரசியல் தான். அது தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனால் அதில் இவர் பழைய தூசி தட்டுறாங்கன்னு சொன்னாக்கா இன்னும் சந்தேகம் வலுக்கிறது. அப்போ ஏற்கனவே வெளிவராத ஊழல்கள் இன்னும் வெளிவருமோ என்கிற அச்சமும் நமக்கு இருக்கிறது. ஜனநாயகத்துடைய மிக முக்கிய அடிப்படையே வாக்குரிமை தான். அதில் மாற்று கருத்தே நமக்கு இல்லை. அதனால்தான் சொல்கிறோம் இந்த எஸ்ஐஆர் தேவை என்று. ஏனென்றால் எந்த அளவிற்கு வாக்குரிமை தேவையோ அந்த அளவிற்கு போலி வாக்குகள் அகற்றப்பட வேண்டும். தான் போடுகிற வாக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். போலி வாக்குகள், தவறான வாக்குகள் ஒரு உண்மையான வாக்கை தோற்கடிக்க செய்யக்கூடாது. இறந்து போனவர்களின் வாக்குகள், இடம் பெயர்ந்தவர்களின் வாக்குகள், ஊடுருவியவர்களின் வாக்குகள், 2 வாக்குரிமை பெற்றவர்களின் வாக்குகள், இது எல்லாமே அடிப்படை உரிமை என்று சொல்லப்படுகிற ஒரு வாக்குரிமை உள்ளவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு சமமானது. அதனால தான் நாம் இதை மிக தெளிவாக சொல்லியிருப்போம். உதாரணத்திற்கு நான் என்னுடைய பெயர் 2 தொகுதிகளில் இருந்துச்சு. மயிலாப்பூரில் இருந்துச்சு, பிறகு வேளச்சேரியில் வந்துச்சு. ஆனால் நாம் டெலீட் கொடுத்தோம், போகலை. ஆனால் மறுபடியும் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு நாம் தெளிவாக எழுதி கொடுத்து எனக்கு எது நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேனோ அந்த வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை நான் நிறுத்தி கொண்டேன். இதுதான் நியாயமானது, இப்படித்தான் செய்ய வேண்டும். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? சார், முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன், எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியாது, அதே மாதிரி ராம்சார்னா என்னன்னு தெரியாது, பேரிடர் நிதினா என்னன்னு தெரியாது. சார், மாநில பேரிடர் நிதி, தேசிய பேரிடர் நிதி, இதையெல்லாம் என்ன, எவ்வளவு இருக்குது, எதற்காக துவக்கப்பட்டது, இது அனைத்துமே தற்காலிகமாக மக்களுடைய வசதிகளை, மக்களுடைய அந்த கஷ்டங்களை போக்குவதற்காக, அதாவது அந்த ஒரு 3-4 நாட்களுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடை, இதற்காக செய்வது தான் தேசிய பேரிடர் நிவாரண நிதி, மாநில பேரிடர் நிவாரண நிதி. மாநில பேரிடர் நிவாரண நிதியில் கூட 75 விழுக்காடு மத்திய அரசாங்கம் கொடுக்கிறது. இப்போது அதை தாண்டி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அது அந்தந்த துறை சார்ந்து அந்த வருட நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்படும். இதுதான் இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் அதிகமாக மாநில பேரிடர் நிவாரண நிதி, தேசிய பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்படுவது தமிழகத்தில்.
மிக அதிகமாக வழங்கப்படக்கூடிய ஒரு சில மாநிலங்கள், நான் அதிகமான தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமாக வழங்கப்படும் சொல்ல, ஒரு சில, ஏன்னா இப்போ ஒடிசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்பு இருக்கும், ஆந்திராவில் அதிக பாதிப்பு இருக்கும், ஆனால் தமிழ்நாட்டில் அதிக பாதிப்பு இருக்காது. ஏன் என்று சொன்னால் நாம் முன்னேறிய மாநிலம், நம்மக்கிட்ட அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலமாக இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ஓகே, தேங்க்யூ.